அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது எனவும், அவர் அப்பா பெயரையும் தாத்தா பெயரையும் வைத்து அரசியலுக்கு வந்த தற்குறி என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு நாமக்கல் மாவட்டத்தில் பயன்படுத்தியவர்கள் 1,21,516 பேர் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ வட்டியை பயன்படுத்திருக்காங்க. அதை கணக்கு போட மாட்டாங்க. ஒரு குழாய் மூலமாக குடிநீர் கொடுக்கணும்னா ஒரு கனெக்ஷனுக்கு 6,000 ரூபாய் செலவாகுங்க. இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 3,19,642 பேருக்கு குழாய் மூலமா குடிநீர் கொடுத்திருக்கோம். இதை கணக்கு போட மாட்டாங்க. இதெல்லாம் மோடி நமக்கு நேரடியா கொடுத்துறாங்களாமா. அவங்க மூலமா கொடுத்தாதான் கொள்ளையடிக்க முடியும். அதுதாங்க கணக்கு போடுவோம். அதான் 29 பைசா. சகோதர சகோதரிகள தற்குறிகள், தற்குறி எதுவுமே தெரியாத தற்குறி. அப்பா பேரு தாத்தா பேரை வச்சு அரசியலுக்கு வந்தோம். ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம குழந்தைங்க மாதிரி படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு 4 வேலைக்கு போய் உண்மையாலுமே வேர்வை சிந்தி உழைத்திருந்தால் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கும். அடிப்படையில் அறிவே இல்லாத தற்கொலைகள் தான் இது போன்ற பொய்யை பேசிக்கொண்டு தெரிவார். இன்னைக்கு நாம ஒரு பேர் வைப்பாங்க. சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தது. கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்கு இல்லைங்களா? கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்கு. நகர்ப்புறத்திலிருந்து பட்டிமட்டி எல்லாம் கிராமம் எல்லா பக்கமும் கஞ்சா சுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கஞ்சாக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்க சமீபத்தில் அரசு ஜாஃபர் சாதிக்கோட சுத்தி உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்துட்டார். ஜாஃபர் சாதிக் நடத்தக்கூடிய சினிமா படம் தயாரிக்கிற கம்பெனிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி சிறப்பு விருந்தினராக போய் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் பேர் வைக்கலாங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.